தமிழ் வணக்கம். கோலிவுட்டோ சரி இல்லை வேற ஸ்டேட் படமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஆடியன்ஸ் போட்டு குறைன்னு சொல்லிட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க. இதே ஹாலிவுட்னா மட்டும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் கோலிவுட்டுக்கு ஒரு நியாயம், ஹாலிவுட்டுக்கு ஒரு நியாயம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். வலிமை படத்தை கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவார், சார் நீங்கள் வேற மாதிரி சார் அப்படின்னு சொன்ன அடுத்த ஷாட்டே வந்து பார்த்தோன்னா நாங்கள் வேற மாதிரின்னு சொல்லிட்டு பாட்டு வரும். ஸோ அதே மாதிரி ஒரு சிம்பிளர் சுச்சுவேஷன் இந்த ஜனநாயகன் படத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் அந்த படத்தை பார்க்கல. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கிறப்ப இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி அடிக்கிறாங்க. இப்போ ஹாலிவுட்டில் மைக்கேல் படம் வந்துச்சு. நானும் மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் தான். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த படம். இத்தனை நாளாக கவனிக்காத ஒரு விஷயம் நான் இப்போ தான் கவனித்தேன். அதாவது எப்படின்னா, மைக்கேல் ஜாக்சன் வந்து அவங்க அப்பாவோட பேண்டை விட்டே மொத்தமாக வெளியே வரணும், அந்த ஜாக்சன் பேண்டை விட்டே மொத்தமாக வெளியே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. பட் ஃபேமிலிக்காக கடைசியாக ஒரே ஒரு டூர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கடைசியாக ஒரே ஒரு கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கடைசி கான்சர்ட்டில் வந்து பார்த்தோன்னா அவர் லைவாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவார், இதுதான் என்னுடைய கடைசி பெர்ஃபார்மன்ஸு இந்த ஜாக்சன் டூரில். இனிமேல் பட்டு நான் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், நான் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் இனிமேல் தனியாக தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பு எங்கே இருக்குதுன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து இவங்க ஜாக்சன் பேண்ட்லேயே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ஆனால் அவர் அதை விட்டு வெளில வர்றப்போ அவங்க அப்பாவோட பார்வையில் மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு பேட் பர்சனாக வந்து தெரியுறாரு. அதுக்கு அடுத்த சுச்சுவேஷனே வர்ற பாட்டு ஐம் பேடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருது. ஸோ இது மட்டும் எங்கே போகுது? இதை நம்ம ஆடியன்ஸ் கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. எனிவேஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு நினைச்சா நான் மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.